எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. யார் நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி பார்க்கும்படி நான் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். விசேஷமாய் நீங்கள் யார் ஒரு மிக கடினமான தருணத்தை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்கிறீர்களோ, எனவேதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதை போல கவலைப்படுவதை நிறுத்துங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி எப்படி இது சாத்தி, எப்படி நான் அந்த கவலையிலிருந்து வெளியே வர முடியும்? அப்போ நான் கவலையை நிறுத்தணும்னா என் பிரச்சனை நிறுத்தப்பட வேண்டும், என் கஷ்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அப்பதான் என்னால கவலையை நிறுத்த முடியும். ஆனா மக்களே, இதுல ஒரு ரகசியம் உண்டு. இந்த ரகசியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இவ்வுலகத்திலே பாடுகளை அனுபவித்தார், போராட்டங்களை கடந்து சென்றார். எனவேதான் அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனை உண்டு. உதாரணமாய் வியாதி. சற்று முன்பு யூனிவர்சல் ஆலயத்தில் இங்கே இரவு 7 மணி ஜபத்தில் அநேக மக்கள் மீது ஆரோக்கியத்தை, குணமாக்குதலை அறிக்கை செய்தோம் என்றால், சரீரம் பாதிக்கப்படும் போது, சரீரம் பலவீனம் அடையும் போது, வாழ்க்கையினுடைய மற்ற விஷயத்தில் நம்மளால கவனம் செலுத்த முடியாத சூழல் ஏற்படுகிறது. சரீரம் சோர்வடையும் போது, இல்ல வியாதிப்படும் போது நம்ம தடுத்து நிறுத்தப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் தழும்புகளினால் நாம் சொஸ்தமாகும். இந்த குணமாக்குதல் விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தினால் அவருடைய வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக வேறு எவ்விதத்திலேயும் பலன் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய விசுவாசத்தினுடைய ஜபம்தான் மருந்தாக அமைகிறது. அதுதான் செவ்வாய்க்கிழமையில் அறிக்கை செய்யப்பட்டது. ஆனால் இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு தாமே சொன்னதாய் நான் உங்களுக்கு சற்று முன்பு பகிர்ந்ததை போல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த திடன், இந்த பலன் என்ன, எப்படி? இதுதான் அந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். மக்கள் சாட்சியோடு நீங்கள் கேட்க போகிறீர்கள். எப்படி இந்த வல்லமை எனக்குரியதாய் மாற முடியும்? அதே தருணம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நான் தண்ணீரை ஆஸ்வதிப்பேன். கர்த்தர் அந்த தண்ணீரை பயன்படுத்தும்படி என்னோடு யார் இந்த விசுவாச ஜபத்துல இணைவீர்களோ, தெய்வீக குணமாக்குதல், ஆவிக்குரிய குணமாக்குதல், ஆவிக்குரிய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, உங்களுடைய பயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட, உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட. எனவேதான் இந்த நேரம் நாம் சாட்சியை பார்ப்பதற்கு முன்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதை போல, எப்படி இந்த பலன் உங்களுடையதாய் மாற முடியும்? முதலாவது, இந்த பலன், இந்த வல்லமை எப்படி நீங்கள் பெற்றுக் கொடுக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. மக்கள், இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளே இந்த வல்லமையை கொண்டு வருவதற்கான சக்தி. ஆய்வின்படி தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கிற, அதற்கு நேரம் கொடுக்கிற, கவனம் செலுத்துகிற மக்களுடைய எண்ணத்திலே, அதாவது சரியாய் மூளையிலே என்ன பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஆய்வுகளுடைய அறிக்கையின்படி இது நிரூபிக்கப்பட்டுகிறது. அந்த ஆய்வுகளுடைய தொகுப்பை தான் நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். ஒரு சிறு தொகுப்பை நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே முதலீடு செய்தால் இந்த வல்லமையை கண்டிப்பாய் கண்டட முடியும். நாளை புதன்கிழமை விசேஷமாய் வேதாகம பாடம், விசேஷமாய் வேதாகம பாடம். நீங்கள் உங்களுடைய பைபிள் எடுத்துக்கொண்டு வரலாம், எங்களோடு இணையும்படியாய். குறிப்பாய் இரவு 7 மணி கூட்டத்திலே இந்த வீடியோ பாருங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். சமீபத்தில் நடந்த வேதாகம ஆராய்ச்சியினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், வேதாகமத்தை படிப்பதினால் மனிதர்களுடைய மூளையில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து. இந்த ஆராய்ச்சி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர், வட அமெரிக்காவிலே 40,000 மக்கள், 8 முதல் 80 வயது உள்ளவர்கள் மக்கள் வேதாகமத்தை குறித்து அதிக ஆர்வம் உள்ளவராகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நடவடிக்கையிலும் வித்தியாசம் ஏற்படுகிறதையும் கண்டுபிடித்துள்ளனர். எதிர்பார்க்கப்பட முடியாது இவர்களுடைய சின்ன ஆராய்ச்சி இப்பொழுது பெரிய பாதிப்புகளையும் பதில்களையும் கொண்டு வந்ததினால் இவர்களுடைய முக்கிய ஆராய்ச்சியாய் மாறிவிட்டது. இவர்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு நாளுக்கு ஒரு முறை வேதாகமத்தை திறந்து படிக்கும் பொழுது மனிதர்களுடைய மூளையில் வித்தியாசம் ஏற்படுவதாக. போதகர்கள் ஆலயத்திலே வேதாகமத்தை திறந்து இந்த வசனத்தை என்னோடு கூட வாசிங்கள் என்று சொல்லும் பொழுது, மக்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக மூளையிலே வித்தியாசம் ஏற்படுவது
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாரத்துக்கு 2 முறை வாசிப்பதும் சரி, வாரத்துக்கு 3 முறை வாசிப்பதும் சரி, நம்முடைய மூளையிலே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வாரத்துக்கு 4 முறை அல்லது அதற்கு மேற்பட்டு வேதாகமத்தை வாசிப்பவர்களுடைய மூளையினுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரும் தொகையை எட்டியுள்ளது. ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 30% தனிமை உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள், கோபத்தின் பிரச்சனையோடு 32%, உறவுக்குள்ளாக வெறுப்புணர்ச்சிகள் மற்றும் திருமண பிரச்சனைகள், பிள்ளைகளோடு பிரச்சனை, நண்பர்களோடு 40% ஜனங்கள் இருக்கின்றார்கள். மற்றும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் 57%, ஆவிக்குரிய பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் 60%, மற்றும் ஆபாச படங்களில் விழுந்தவர்கள் 61%. அதேபோல் வேதாகமத்தை வாசிப்பதை தங்கள் பழக்கமாக மாற்றிக்கொண்ட ஜனங்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகளும் மிகப்பெரும் அளவில் உயரத்தை எட்டியுள்ளது. விசுவாசத்தை பகரும் விதமாக மக்கள் செய்த வேலைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே 200% உயர்ந்துள்ளது. மற்றும் சீஷர்களை உருவாக்குவதற்கான பகுதிகளில், அதனுடைய பயணங்களில் 230% உயர்ந்துள்ளது. வேதாகமத்தை படித்து மற்றும் அதை குறித்து அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான மக்களுடைய நிலைமை 407% உயர்ந்துள்ளது. இவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவிலே எளிமையான வாக்கியத்தினால் இவர்கள் முடித்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அதிகமாக படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இவர்கள் படிக்கும் பொழுது கிறிஸ்துவ விசுவாசத்தை பலப்படுத்துகிறதில் முக்கிய பங்கு வகிப்பது என்பதை இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுமாயும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஆச்சரியமான ஒன்றா இருக்கிறது இல்லையா? ஆனால் நிஜம் மக்களே, நிஜம். நீங்கள் செய்து பாருங்க. நாளை தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஏன் நாளை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து, பாடுகள் பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, மரித்து, உயிர் தெழுந்த பிற்பாடு சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தருணத்திலே அவர் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். அக்கால கட்டத்துல, அந்த சமயத்துல எருசலேம் ஒரு பாதுகாப்பான இடமா இல்லை. குறிப்பா யாருக்கு? ஆண்டவராக இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு. அவர் கொலை செய்யப்பட்டதைப் போலவே, தண்டனைக்குட்படுத்தப்பட்டதைப் போலவே, அவர் மீது உள்ள விசுவாசத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களும் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். ஆனா அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே தரித்திருங்கள். விசுவாசத்தினால் இந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை அடையாளப்படுத்துகிறது. நம்ம சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள், நம்ம அதை சந்திக்கும் போது நாம் சோர்வடையக்கூடாது. ஆலயத்துக்கு செல்வதை, கூட்டங்களிலே கலந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலே நாம் பலவீனம் அடையக்கூடாது. ஆனால் போராட்டங்கள் எத்தனை தடவை நம்மை தருகிறது. அப்படி யார் இந்த போராட்டத்தை மீறி தன்னை விசுவாசத்தில் தக்க வைக்கிறார்களோ, எருசலேமிலே தரித்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வல்லமையை வாக்களித்தார். ஆம், பெந்தெகோஸ்தே என்னும் அற்புதமான நாளிலே முதல் தடவையாய் உலகத்திற்குள் பூமியின் மேல் பரிசுத்த ஆவியின் பொழிந்தருளப்படுதல் ஏற்பட்டது. நான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது போல 500 பேரிடத்திலே ஆண்டவர் பேசினார். ஆனால் வெறும் 120 பேர் மட்டுமே எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே தரித்திருந்தார்கள். அங்கே பெந்தெகோஸ்தே என்னும் அந்த நாளிலே 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதல் நடைபெற்று, உங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நாளை கூட்டத்திலே, புதன்கிழமை கூட்டத்திலே இதை குறித்த வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். ஜூன் 8ஆம் தேதி இந்த சிறப்பு பெந்தெகோஸ்தே நாள் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமை விட்டு செல்லாதீர்கள் மக்களே. நாளை புதன்கிழமை எருசலேமுக்குள் வாருங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள். நீங்கள் தயார்படுத்தப்படுவீர்கள். எப்படி இந்த பொழிந்தருளப்படுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இது உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது நடைபெறுவது என்ன? ஆச்சரியமானது மக்களே, அதி அற்புதமானது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒருத்தருக்குள் இறங்கும்போது, சரீரத்துக்குள் வரும்போது நடைபெறுவது அதி அற்புதமான ஒரு மாற்றம். அதை நான் விலக்கி சொல்வதை விட நீங்கள் சாட்சியாய் கேட்பது மிக சிறந்தது. சாட்சியை பாருங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம்.
என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்டப்படிப்பு முடிச்சிட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன் அதை நிரப்புறதுக்காக. சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன் நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வெட்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ அதை தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜபந்தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான் அந்த இரவு. கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அந்த இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்க எப்போவே அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களாக இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோடு இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ, ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க.
அவங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தாங்க. எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமாக உணருவேன். நான் அவங்கள இனிமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்களில் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், அந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம் இல்ல. நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க இனிமேலும் அங்க போ தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமாக இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையை நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைனா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் புதைக்கலை. நான் யுனிவர்சல் ஆலயத்தில் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை நான் ஆலயத்தில் 7 தடவை வெறும் குளியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்பும் என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள், நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. என்னுடைய பொருத்தனையை நான் முழுமையடைகிற நாளாக இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமையை அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமாக சரிப்படுத்தணும்னு நினச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எது முக்கியமாக இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனா இருக்கான். நான் நம்புறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமா இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபரா நான் இருக்கேன். இங்க எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார்.
கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நீங்கள் பார்த்ததைப் போல இவர் வாழ்க்கையிலே நடந்தது எவ்வளவு அற்புதமான நிகழ்வல்லே. அதாவது எதை தேடி அவர் ஓடினாரோ, வாழ்க்கையில எதெல்லாம் சரிபடுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அது எல்லாமே சாத்தியமானது பரிசுத்தாவி அவருக்கு வந்த பிற்பாடு. ஆனால் அதே பரிசுத்தாவி இல்லாமல் எதையெல்லாம் அவர் சரிபடுத்த ஓடினாரோ முடியல, போராட்டமா இருந்தது. ஒருவேளை நீங்க ஏன் சொல்றீங்க என்னால இந்த உலகத்தினுடைய சவால்கள் மத்தியில சந்தோஷமா இருக்க முடியல? காரணம், நீங்கள் இந்த பிரச்சனையை சரிபடுத்துவதிலே நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் தவிர வல்லமை பெறுவதற்காக நீங்கள் முதலீடு செய்யாமல் இருக்கலாம். எப்படி நீங்கள் பலவீனத்தோடு அந்த பலமான பிரச்சனையை ஜெயிக்க முடியும் மக்களே? ஆனால் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட பிரகாரம் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இந்த பலன் தான் ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்கள் பெறப்போவது. நாளை அதற்காக நீங்கள் ஆலயத்திலே தயார்படுத்தப்படுவீர்கள். இந்த பலன் உள்ளே வரும்போது இந்த நபர் சொன்னதை போல உங்கள் வெளிப்புற பிரச்சனை, உங்கள் உட்புற பிரச்சனை உங்களால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மன அழுத்தம் உங்களுடைய போராட்டமா? மன அழுத்தம் உங்களுடைய சவாலா? தற்கொலை எண்ணம் உங்களுடைய சவாலா? பொருளாதார நெருக்கடிகளா? குடும்ப சூழ்நிலையா? திருமண வாழ்க்கையா? தனிமை உணர்ச்சியா? தோல்வியான மனநிலையா? தாழ்வு மனப்பான்மையா? எது உங்கள் போராட்டம்? இந்த வெளி போராட்டத்தை நீங்க ஜெயிக்க, உட்புற பலவீனங்களை ஜெயிக்க உங்களுக்கு இந்த வல்லமை தேவை மக்களே. எனவேதான் எருசலேமிலே தரித்திருங்கள், ஆலயத்திலே விசுவாசத்திலே இணைந்திருங்கள். எல்லா யூனிவர்சல் ஆலயம் சென்னையிலும் மும்பையிலும் நாளை இரவு 7 மணி இந்த விசேஷமான கூட்டத்தை நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இதோ இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் மக்களே. இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாசத்தின் ஜெபத்திலே ஒன்றிணை போகிறோம். பரிசுத்த ஆவி தாமே உங்களை பலப்படுத்துவாராக. என் பேரு சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும்போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா, அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது. செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும்பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு தான் அவர்கிட்ட நான் மாற்றத்த பார்த்தேன். உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் என்ன துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா, என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகள பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, "நீ இந்த மாரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க" அப்படின்னு என்ன சொன்னாரு. "நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே நினைச்சிருக்கேன், நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாதிரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நெறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகள அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகள சாப்பிட்டுருக்கேன். காலாவதியான உணவுகள சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவ நான் அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாட சாப்பிட்டுருக்கேன். அது நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாரி இறந்துருவேன் அப்படின்னு நெனச்சேன். என்னுடைய சாவு தான் எல்லாத்துக்குமே
முடிவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா, என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல இங்க. என்ன வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகள எடுத்துக்கொண்டு இருக்கபோது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேன்னா, என்னுடைய மகள யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகள பார்த்துப்பாங்க? யாருமே என் மகள பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால, நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும், ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும் தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சுட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்ன்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கைய விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகள விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜெபிச்சேன். 3 மணிக்கு ஜெபிச்சேன். 9 மணிக்கு, 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன். எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்த பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், "தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட குடுத்துட்டேன். இந்த உலகத்த சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் தான் என்ன சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவிய பெற்றுக்கொள்றதுக்காக நான் எத வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்டா மாரியே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்த அளிக்குது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. சர்வ வல்லவரை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் என்னோடு யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார்கள், இந்த தண்ணீரை ஒரு ஆவிக்குரிய மருந்தாய் பயன்படுத்தும் யாருக்கு ஒரு குணமாக்குதல் தேவையா இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய தலையீடு தேவை, சரீர முயற்சிகள், சிகிச்சைகள், ஒருவேளை இவர் சரீரத்திலே பலன் தர முடியாத ஒரு நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கலாம், வியாதி படுக்கையில் இருந்தார், போராட்டத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருந்தார், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், பரிதவிப்பில் இருந்தார், பெரும் குழப்பத்திலே தள்ளப்பட்டிருந்தார். தேவனை, இந்த தண்ணீரை ஜீவ தண்ணீராய் மாற்று. இதை பருகும்போது தாகம் தரிக்கப்படுவதைப் போல சரீரத்தில் உள்ள வலியினுடைய தாக்கம் நீங்கட்டும், வியாதியின் தாக்கம் நீங்கட்டும், இருளின் தாக்கம் நீங்கட்டும். இந்த தண்ணீரின் மூலம் சக்தி இவர் சரீரத்தை தொடுபடி நான் கேட்கிறேன். உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் கேட்கிறேன். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தர் மீதும் குணமாக்குதலை, விடுதலை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசு பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை நீங்கள் பருகலாம். இப்போதே பரிசுத்த ஆவி தாமே உங்கள் ஒவ்வொருவரை வழிநடத்தி செல்வாராய். மக்களை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் கேட்ட சாட்சிகள்
ஏன் எருசலேமை விட்டு நாம் சொல்லக்கூடாது? வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமில் இருந்த அந்த 120 பேருக்கு மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்திலே அவர் வார்த்தையிலே பிரயாணிக்கிற எல்லோருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 8 பெந்தகோஸ்தே நாளை நாம் விசேஷமாய் நம்மை தயார்படுத்த போகிறோம். ஜூன் 3ஆம் தேதி இரவு 7 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் உங்களுடைய வேதகமத்தை கொண்டு வாருங்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். சென்று வாருங்கள்.